ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ரேஷ்மா ஆனந்த். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வாங்கி நம்ம பிஸ்கெட் கொடுக்கும்போது ரொம்பவே தயக்கமாக தாங்க கொடுப்போம். ஏன்னா இதில் என்னென்ன போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இது கொடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்போம். அதுவும் குழந்தைங்களும் வந்து கண்டிப்பாக பிஸ்கெட் சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க. அழுது அடம் பிடிச்சாச்சும் அந்த பிஸ்கெட் வேணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கடையில் வாங்கி பிஸ்கெட்ஸ் கொடுக்காம நம்மளே வீட்டில் செஞ்சு ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட் கொடுக்கலாம். ஸோ கடையில் வாங்குற பிஸ்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக வந்து மைதா, டால்டா, பேக்கிங் சோடா கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் எந்த பிஸ்கெட் எடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ 3 இன்க்ரீடியன்ஸும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கண்டிப்பாக நம்ம சேர்க்கவே கூடாத ஒரு அன்ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் வீட் வச்சு நான் இன்னைக்கு ஒரு சூப்பர்பான ஒரு பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறேன். எஸ்பெஷலி என்னோட பையனுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். அதுவும் வெறும் 15 மினிட்ஸில் நான் இதை பிஸ்கெட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேங்க, இதில் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டர் வந்து நான் 55 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஓவனில் 10 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து நான் இன்னைக்கு 25 கிராம் எடுத்திருக்கேன். அதை பட்டரில் ஆட் பண்ணி நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 to 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடணுங்க. இந்த மாதிரி அவங்க சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வீட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். வீட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணும்போதே நல்லா நம்ம 2-3 டைம்ஸ் சீவ் பண்ணி தாங்க ஆட் பண்ணணும். அப்போ தான் லம்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ கோதுமை மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அப்போ நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்பாட்டில் எடுத்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோ கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கையில் டச் பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க. அதை மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அவன் ட்ரே எடுத்து அதில் பார்ச்மெண்ட் பேப்பரை நல்லா பட்டர் தடவி வச்சிடலாம். இந்த டோவை நீங்கள் கையில் நல்லா பசைஞ்சிக்கோங்க. அது பசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. இதோட அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஷீட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாங்காக விரிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம டோவை வச்சிடலாம். ஒரு சைட் ஆஃப் ஷீட்டை மட்டும் டோ மேலே மடக்கி ரெக்டாங்குலர் ஷேப் வர மாதிரி கையாலே நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு ஷேப் கிடச்சோன்னே அதோட எல்லா கார்னர் ஆஃப் ஷீட்டையும் அதுக்கு மேலே மடச்சி ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்குலர் ஷேப் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் டோ நல்லா ப்ராப்பராக செட் ஆகிடுங்க. இப்போ ஒரு குக்கி ரவுண்ட் மோல்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த குக்கி கட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டோவில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் ரவுண்ட் ஷேப் வந்துடும். இந்த கட்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்கெட்டை நீங்கள் ஹார்ட் ஷேப், ஸ்டார் ஷேப், அப்புறம் ரவுண்டுன்னு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பிஸ்கெட்ஸ்லாம் வந்து இப்போ பேக் ஆக போகுது. பிஸ்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸில் வச்சு 10 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலே போதுங்க. நம்மளோட சூப்பரான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும். நம்மளோட ஃப்ரெஷ்லி பேக்டு பிஸ்கெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பிஸ்கெட்டே வந்து நமக்கு சூடாக அந்த க்ரன்ச்சினஸோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி வாவ் வாழ்வு செம்மையாக இருக்கிறோம். இது ஆக்சுவலி என் தங்கச்சி தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எந்த பிஸ்கெட் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கடையில் வாங்குகிற எந்த பிஸ்கெட்டுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துருச்சு சம்மர் வந்தாலே கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் போடணுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப க்ரீஸியாக நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே சன்ஸ்க்ரீனை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் நீங்கள் வந்து சம்மர் டேஸில் வந்து சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னே பயங்கர டேன் ஆயிரும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் ஸ்கின் வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த சம்மர் டேஸில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப லைட் வெயிட்ங்க. லைட் வெயிட் அண்ட் நான் ஸ்டிக்கி ஃபார்முலா. ஸோ அதனால் நமக்கு க்ரீஸியாக தெரியறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்க மெயினான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் டர்மரிக்கும் தான். ஸோ இது வந்து நான் லைட்டாக எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணுறேன். ஸோ
இப்போ என்னோட ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. என் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்குது. அண்ட் எங்கேயுமே வந்து ஒயிட்டாக நமக்கு தெரியவே இல்லை க்ரீஸியாக. ஸோ விட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்னையும் நல்லா பிரைட் ஆகும். அண்ட் இதில் இருக்க டர்மரிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா SPF 50+ இருக்குது. ஸோ நம்ம சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை சூப்பராகவே ப்ரொடெக்ட் பண்ணுவோங்க. சம்மர் சீசனுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் சன்ஸ்க்ரீன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாமாஎர்த் சன்ஸ்க்ரீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். மாமாஎர்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இந்தியன் பிராண்ட் அண்ட் மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நியர்பையில் இருக்கிற க்ரோசரி ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்னு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிள்னு எல்லா பியூட்டி ஆப்லையுமே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் சாம் 2024 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்களும் இந்த மாமாஎர்த் விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீனை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரிலேட்டடான குவரிஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.